நாட்டிலே புறப்பட்டோம் அல்லவா? ஆமா. பாத்தியா நம்ம நாட்டு மக்கள் எவ்வளவு சந்தோஷம். விஷயம் தெரியாது நினைக்கிறேன். என்ன கையில வச்சுக்கிறீங்க? எனக்கு ஆகாது யோசிப்பா. சரி வா போட்டு. உங்களுக்கு நல்லது சொல்லான்னு வந்துக்கிறீங்க. என்னடா நீங்க என்னன்னா உங்களுக்கு சாமி பிடிக்காது. சாமியா? ஆமா. எதற்காக தெரியுமா பிடிக்காது? எனக்கு பிறகு இந்த நாட்டாளுக்கு ஒரு பிள்ளை செல்வமே கிடையாது. ஏனென்றால் இந்த நாட்டுக்காக எத்தனை குலங்களை வெற்றிக்கிறேன், எத்தனை கோயில்களை கட்டியிருக்கிறேன். அந்த தெய்வங்கள் எனக்கு ஒரு குழந்தை செல்வமே கொடுக்கவில்லை. ஆமா. அதனால் இப்போது நான் கட்டின மாதிரி கோவில அது மொத்தத்தை தர மட்டுமா இடிக்கிறீங்க நீங்க. உத்தரவு அது மட்டும் கிடையாது. நம்ம நாட்டுல ஏதாவது ஒரு அணுகுணல் பிள்ளை அணுகுணல் இருக்கக்கூடாது. கேட்டால் குழந்தையா இருக்கக்கூடாது. உடனடியாக கொன்று வைக்க வேண்டும். அப்படி ஏதாவது இருந்தால் உடனே என்னோட விஷயத்தை சொல்ல வேண்டும். அதனால நான் மட்டும் தனியா தூக்கிட மாட்டேன். பாத்தியா குஞ்சு குழந்தைக்கு இல்லாத கொஞ்சமா அம்மா கிட்ட பால் குச்சிருமா மாட்டு பால் கறந்து தான் நான் புட்டி பால் போட முடியும். புரியுதா? அது கூட போய் புட்டி பால் வாங்கி வந்து போடுவேன் நானு. இல்லைன்னா அப்படியே குழந்தை அழுதுனே இருக்கு. புரியுதா? யாருன்னு தெரியல. நாடல் தட்டுல குழந்தை வெஸ்ட் போயிட்டு இருந்தாங்க. எனக்கு பாவம் பார்க்கவே பாவமாச்சு. நமக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. அது உண்மைதான். அதனால இந்த குழந்தைய நாமளே எடுத்து வளர்க்கலான்னு அதனால தூக்கின்னு வந்துட்டேன். சரிம்மா. இந்த குழந்தைய நாலு ஒரு மினியா பொழுது ஆளாக்கி வைக்கணும். புரியுதா?
வெளிநாட்டுல போய் இங்கிலீஷ்லாம் படிச்சு ஏதோ தெரியல இந்த குழந்தை வந்த நேரம் ஆமா நம்ம வீட்டுல கஷ்டம் என்பது சிறிதளவு தெரியாது. ரிச் மேன்யா ஏய், என்னடா அடோ பாயுங்கோ ஓய் மேன் ஓய் மேன் ஏய் சின்னதேவி ஓய் மேன் நான் இவ்வளவு வந்துட்டேன் வாட் இஸ் யுவர் நேம்? அடோ பாயுங்கோ ஒரு பேக் ஸ்மெல் லட்சுமி. அடோ பேண்ட் போடுறா பாயுமா டேய் சின்ன டேய் ஏப்பா பேண்ட் போடுறேன் ஜிப் போடுறேனா டேய் சின்ன டேய் பையா போன் வரது பாருடா இந்தியன் பேங்க்ல வந்து ஒரு 50 கோடி உனக்கு கடன் பணம் கொடுக்க சொல்றாங்கடா ஒன்லி செக் நோ கேஷ் ஏய் இங்க பாரு அதெல்லாம் விடு. அந்த அண்ணன் ஒரு 50,000 கடனா கேக்குறாரு 2 பைசா வட்டிக்கு குடு. அக்கா 2 மாசம் கழிச்சு கொடுத்துறாரு. வட்டில கொடுக்க தேவல ஆ அப்பே அக்கவுண்ட் நம்பர் சொல்லி இப்ப அனுப்பிச்சிரேன் வாங்க ஜிபே பண்ணி விடுறேன். டேய் எனக்கு கூட ஒரு 10 லட்சம் கடனா குடுடா. ஆபீஸ்ல வந்து பாப்போ ஏமா ஐயா சின்ன ஐயா என்ன வட்டி கேட்காத மாதிரி அசலும் கேட்கலாம் ரொம்ப புண்ணியமா போகும் உங்களுக்கு நாய அட நாய ஆசிரியர் அவன் நாய் கட்டிக்கிறீங்களா டேய் யூ பேட் வெரி வெரி பேட் ஏன்னா இவன் நாய் போற சாப்பாடு நம்மளால வாங்க முடியாது ஆமா அப்படி நாய் கட்டி வச்சிருக்கேன் அமெரிக்காவுல இருந்து வரதா அது காலம் டிஃபன் ஒரு வேலைக்கு 2 லட்சம் சொல்லுவோம் ஒரு வேலைக்கு ஏய் ஆமா ஏய் காலையில டிஃபன் எங்கடா சாப்பிடுற அமெரிக்காவுல காலையில டிஃபன் எங்க சாப்பிடுற ஜப்பான்ல சாப்பிடுறேன் உங்களுக்கு தெரியாதா மதியானம் உணவு அது அமெரிக்கா அமெரிக்கா ஐயோப்பா இது சிங்கப்பூர் அந்த நைனா ஒரு 20,000 ஜிபே பண்ணி விட சொல்றாரு பாரு. பண்ணி விட்டு டக்கு பண்ணிடலாம். சின்ன நான் சரி நைட் பானிபூரி கடை வாங்கின அந்த கால போற கம்யூனிட்டி என்ன நினைச்சுக்கிறா பணக்காரதான் வாய் பணம் எப்படி வச்சு உனக்கு ஒரு மணி பணம் எப்படி வச்சு ஒரே நாள் திரும்பி பார்க்கறாங்க ஒரு மணி எப்படி வச்சிருக்காங்க டேய் ஃபுல் தங்க கட்டி ஆக்கி வச்சிக்கிறடா சின்ன பொண்ணு தானே இல்லையா பெரிய பொண்ணா சின்ன பொண்ணா பேரு நான் சுருக்கி சின்னின்னு வச்சுக்கிறேன். என்ன சாப்பிடுறீங்களா என்னது நாங்க பூசியா நெக்ஸ்ட் போன் ஒரு வேலைக்கு பூஸ்ட் ஆக்சுவலி நான் என்ன சொல்றேன்னா பீஸா பர்கர் சிக்கன் ரைஸ் அப்படி சாண்ட்விச் கண்ணாடி காணுமாடா பாய் உங்களுக்கு கண்ணாடி தான் இல்லைங்க டேய் நீ ஒன்லி பீஸா சாப்பிடுவியா? பீஸா இல்லம்மா பிரியாணி தான் சாப்பிடுவாங்க. சின்ன சரி போகட்டும் இதுக்கெல்லாம் காரணம் யாரு எப்படி நீங்க குழந்தை வந்த நேரம் தான் குழந்தை வந்த நேரங்களா ஐயோ பட்டு குச்சி ஆமா கேள்விப்பட்டேன் அதான் உண்மையா என்ன ஏதோ வாய் பேச வராங்களா நீங்க ஏதோ குழந்தை போட்டுதான் வாய் பேசுதா ஐயோ என் மகன் நகராட்சி மட்டும் ஒரு கால் கை விசில் போதும் அதுக்கு எதுவும் கையில பத்திரம் போட்டா எல்லாமே சரியாயிடும். சாக போற மாதிரி கூட உயிரோடு எரிச்சுப்பாங்க. அவ்வளவு பக்கத்தமா இருக்குதா ஆமா என் பொண்ணு கரும்பட்டா மண்ணு பொண்ணு ஆகும் பொண்ணு மண்ணு ஆகும். அப்ப உங்களுக்கு வந்துச்சு வாதி பேரு என்ன ஏய், உங்களுக்கு வந்துச்சு என்னது? ஏன்னா நம்ம நாட்டு உத்தரவு என்னன்னு தெரியாத குழந்தை வளர்த்துக்கு இருக்கீங்க என்ன உத்தரவு யாரு வீட்லயும் குழந்தையா பிறக்க கூடாது குழந்தையா இருக்க கூடாது நம்ம மன்னருடைய உத்தரவு அதெல்லாம் அவங்க சொல்லிட்டு போட்டு எதுவும் ஆனா நாங்க கேட்க மாட்டோம். இந்த குழந்தைய நீங்க பெத்து வச்சுக்கிறீங்க இத போய் நம்ம வந்து மன்னருடைய நல்லா இருக்குன்னு பார்த்தோம். இல்லாட்டி ஒரு சிறிய குழப்பம் வருதுயா. வச்சுட்டானே நம்ம கதையா ஏய் நீ ஏன் பயப்படுற? நம்ம குழந்தை இருக்கிறவர்கள் நம்மளுக்கு எதுவாகாது. அதேதான் எத்தனையோ பேர் நல்லா போறாங்க. நம்ம நல்லா இருக்க மாட்டோமா? நல்லா இருப்போம் நாம யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யல. ஆண்டவரால இன்ன வரையிலும் நல்லதுதான் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆமா ஆமா நம்ம குடும்பத்துக்கு எதுவும் வராது. வா போலாம்.